ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னைக்கு என்ன குழம்பு சேனலில் நம்ம ஒரு சூப்பரான அருமையான ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ரசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எதில் நம்ம பண்ண போகிறோன்னா முருங்கைக்காய் வச்சு தான் பண்ண போகிறோம். என்ன முருங்கைக்காய் ரசமாக எப்படி இருக்கும் கேட்குறீங்களா? வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்குங்க. இதில் நான் ஒரு 3 முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நீளமாக சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்த பிறகு ஒரு மூடி போட்டு ஐ ஃப்ளேம்லேயே இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடணும். அவ்வளோதான். இப்போ இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் சூடு ஆறட்டும், அப்படியே எடுத்து வச்சிடலாம். அந்த நேரத்தில் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் முழு தனியாக ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. பூண்டு தோலோடவே ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை தண்ணி இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதையும் தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம சூடு ஆறின முருங்கைக்காவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு உள்ளே இருக்க அந்த சதையை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கனாலே சதை தனியாக வந்துடும். இந்த மாதிரி முருங்கைக்காயிலேருந்து சதையை மட்டும் இப்படி ஃபுல்லாக எடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இப்போ முருங்கைக்காய் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிருக்க பவுடரும் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும், ஒன்றும் பாதமாக. இப்போ ஒரு பேன் எடுத்துக்குங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு 5 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டை நல்லா தட்டிட்டு தோலோடவே தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. வாசனையும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். ரசம் வைக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகு மசாலாவை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம முருங்கைக்காய் சதையாக எடுத்து வச்சோல்ல, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்த பிறகு நான் ஒரு 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். அருமையாக இருக்கும், ருசியாக இருக்கும். ரசம்னா யாருமே அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஐ ஃப்ளேமில் நல்லா கொதி வரட்டும். பொங்கணும்லாம் அவசியம் கிடையாது. நல்லா எல்லா பக்கமும் சுற்றிரும் நுர தள்ளி வந்தால் போதும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதை நீங்கள் சூப்பு மாதிரி வெறுமனே கூட குடிக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். புளி எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை. புளி வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.